நல்லவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிருபை உள்ளவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தயவுள்ளவரே உமக்கு சோத்திரம். மாறாத நல்ல நேசரே உமக்கு சோத்திரம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். அப்பா, உம்மை நன்றியோடு, நன்றி கொண்ட இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன் மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரே, இந்த அருமையான ஹல்லேலூயா மாலை வேளையிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்ததாமே இந்த மாலை ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தருளுவீராக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த ஆராதனைக்கு வாஞ்சையோடு கூட ஆண்டவரே கடந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை துரிதப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா க்ளோரி. அதுபோல் அன்பு தகப்பனே, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். அப்பா, வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா நம்முடைய பிள்ளைகள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், கேட்கவிருக்கிற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தரள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருக்கே மகிமை 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 மகிமை. ஓ எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய திருகரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பொறுப்பெடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. மகிமையான தேவன், மகிமை நிறைந்த கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், துதிக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் கர்த்தர் நீர் அல்லவா. உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. இருக்கிறவராக இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறவர் நீர் அல்லவா. உமக்கு சோத்திரம் 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 என்று சொல்லி எப்போதும் இருக்கின்ற, இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். சொல்லுங்க. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் இரட்சகர் இயேசுவுக்கே, என் மீட்பர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை
மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அல்லேலூயா. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு ஆராதனை. இயேசுவுக்கே என் நண்பர், இயேசுவுக்கே என் இரட்சகர், இயேசுவுக்கே. அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய திருச்சமூகத்தில் இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையில் கர்த்தர் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், நன்றி வழிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஏற்று அங்கீகரிப்பீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நீர் பேசுவீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் இதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒரு தெரிந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? ஓ, குடியிருப்பவன் யார்? இந்த பாடலை இவரோடு சேர்ந்து இணைந்து பாடி. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் கரங்களை தட்டி தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். உத்தமனாய் தினம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே மனதாரம் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறம் கூறாமல், தோழனுக்கு தீங்கு செய்யாமல், பேச்சுகளை
பேசாமல் இருப்பவரே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தருக்கு பயந்தவரை காலம் எல்லாம் கனம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கனம் செய்பவன், ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருப்பவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கைகளில் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன், கைகள் தூய்மையுள்ளவன், இதய நேர்மையுள்ளவன், ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே எந்நாளும் தேடுபவனே, கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது எழுதின சங்கீதம் 15ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்தில் 5 வசனங்கள் இருக்கிறது. 5 வசனங்களிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் வாசம் பண்ணுவார்? அவர் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை நிறுத்தி இந்த வார்த்தையை, இந்த சங்கீதத்தை எழுதி, இந்த சங்கீதத்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஹல்லேலூயா அவர் பாடினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் அவர். எனவே அந்த கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாடப்போகிறோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார், கரங்களை தட்டி வானத்திலும் ஆமென் பூமியிலும் க்ளோரி. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். சொல்லுவோம், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்.
தொடர்ந்து கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் glory பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தே. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பானவர் இந்த பூமியில, அவருக்கு நிகரானவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன அந்த வசனங்கள், அந்த சரணங்கள் எல்லாம் சொல்லுகிறது, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நடத்தி சென்றீர். செங்கடலை இரண்டாக பிளந்து அந்த செங்கடலின் நடுவே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். எப்படி நடத்தி கொண்டு போனார்? வெட்டாந்தரையில் நடப்பது போல அவர்கள் அந்த அந்த செங்கடல் பிளக்கப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் நடந்து கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அதே செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அதே செங்கடல் பின்பாக இறங்கி வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலமாக்கும்படி பாழாக்கும்படி கடந்து வந்த எகிப்தியர்களுக்கு அந்த செங்கடல் நோன்னு சொன்னது. ஹல்லேலூயா. ஆமாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் எஸ் சொல்லி வழிவிட்டுச்சு, போங்க நீங்கள். அதே நேரத்தில் நான் அப்படி போவேன், பின் தொடர்ந்து போவேன் என்று சொல்லி அவர்களும் பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த செங்கடல் கர்த்தர் படைத்த படைப்பு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்டால் அப்படியே செங்கடல் பிளக்கப்பட்டு நிற்கும்னா நிற்கும் நின்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அதே செங்கடல் இந்த எகிப்தியர்களுக்கு வழிவிடலை. தெய்வ பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த இயற்கை முழுவதையும், வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் கர்த்தர் படைத்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் கடல் இவர்களுக்கு வழிவிட்டது, எகிப்தியர்களுக்கு வழிவிடலை. அது மாத்திரமல்ல, கடலில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகள், அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் தேவ பிள்ளைகளை அவர் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்ததுனால தான் யோனாவை தூக்கி கடலில் தூக்கி வீசின போது அந்த யோனாவை விழுங்குவதற்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாராம். அது
அந்த யோனாவை அப்படியே விழுங்கி கொண்டு போய் பத்திரமா வைத்துக்கொண்டு அவன் மனம் திரும்புகிற இடம் மீனுடைய வயிறு, அவன் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ரூமு அந்த அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்று பகுதி. அங்கே உட்கார்ந்து அவன் உட்காந்து யோசிக்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவர் நான் போக சொல்லாத போக சொன்ன இடத்துக்கு நான் போகாமல் நான் இப்படி ஓடி வந்துட்டேனேன்னு ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்ட பிற்பாடு, மனம் திரும்பின பிற்பாடு, ஆண்டவரோட ஒப்புரவான பிற்பாடு, தேவ பிள்ளைகளை இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே அவனை கொண்டு போய் எங்கே கொண்டு வந்து அனுப்பணுமோ, எங்கே அவன் ஊழியம் செய்ய வேண்டுமோ அங்கே அவனை கொண்டு வந்து இந்த மீன் கக்கினது. ஹல்லேலூயா. பாருங்க, அதை யோசிச்சு பார்த்தேன். நமக்கு ஒரு நாளைக்கு நைட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகலைன்னா என்ன செய்கிறோம், எவ்வளோ பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னா நமக்கு தூக்கம் வராது, தூங்க முடியாது. இந்த மீனுக்கு ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். பசி, அதோடைய இறப்பையில் ஒன்றுமே இல்லை, சாப்பாடு இருக்குது. அதை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த 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 உணவை சாப்பிடக்கூடாது, 3 நாள் பத்திரமா வச்சுருந்து எனக்கு வெளியே கொண்டு வந்து கொடுத்துடணும். பாருங்கள், அந்த மீனுக்கும் பாவம் ஃபாஸ்டிங், இவரும் உள்ளே இருந்து ஃபாஸ்டிங். 2 பேரும் ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க. 2 பேருமே அந்த மீன் என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவரே இந்த மனுஷனை சீக்கிரமாக மனம் திரும்ப செய்யும், சீக்கிரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாக செய்யி, உம்மோடு கூட ஒப்புரவாக இந்த மனுஷனுக்கு உதவி செய்யும்னு சொல்லி அது பாவம் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கும். இந்த வயிற்றுக்குள்ளே கிடக்கிற அந்த 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 மீனுக்கு வயிற்றுக்குள்ளே கிடக்கிற இந்த மனுஷன் அவர் சாதாரணமாக வந்திருப்பார்? அல்ல. அவருக்கு இந்த மீனாவது தண்ணீரை சுவாசித்து தண்ணீர் மண்டலத்துக்குள்ளே வாழ்கிறது. மனுஷன் காட்டு மண்டலத்தில் தான் வாழ்வான். அந்த இறப்பையில் போய் மீனுடைய வயிற்றுப்பகுதியில் போய் அங்கே உட்காந்துருக்கணும்னா அவன் மூச்சு விடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல, ஆமாம், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் கரையில் கொண்டு வந்து அந்த மீன் கக்கும். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வல்லமை நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. கடந்த வாரம் நடந்த இந்த 3 நாள் உபவாச ஜெபத்தில் இந்த நம்முடைய சபையில் உட்காந்துருக்கிற இந்த பிரதர் அலெக்ஸோடைய அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வந்து வந்தாங்க. காலையில் 7:30 வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்தோடனே இந்த அம்மா, அவங்க வயசானவங்க, ஏதாவது சாப்பிடணும், விலகின எவ்வளவோ இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இன்றைக்கி மீட்டிங் முடித்து கேட்டேன், நீங்கள் போன வாரம் எல்லாம் ஃபுல்லாக உட்காந்துருந்தீங்களா? ஆமாம், நான் காலையில் 7:30 வந்தேன், சாயங்காலம் தான் போனேன். அப்போது இடையில சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தீங்களா? இல்லை 2 முறை சாப்பிட்டேன் அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க, உபவாசம்னு சொல்லிட்டு இருக்கிறேன், 2 முறை சாப்பிட்டு வந்தீங்களா? எங்கே போய் சாப்பிட்டு வந்தீங்க? இங்கே 2 முறை டீ குடித்தேன் இல்லையா அப்படின்னாரு. 2 முறை டீ குடித்தேன் இல்லை அப்படின்னாரு. டீ சாப்பிட்டேன்ல அப்படின்னாரு. அப்போது அவங்க அந்த அம்மா சொன்ன காரியம், எனக்கு லேசாக சாப்பிட்லன்னா மயக்கம் வரும், ஆனால் எனக்கு மயக்கம் இல்லாமல் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்துருக்க, தேவ பிரசன்னத்தில் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினாருன்னு அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுபோல் எத்தனையோ தேவ பிள்ளைகள் சொன்ன வார்த்தை. இந்த 3 நாள் மீட்டிங், அந்த கடைசி நாள், கடந்த வாரம் அந்த கடைசி நாள் நடந்த இந்த 12 மணி நேர ஜெபம், இந்த ஜெபத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்ததோ நடப்பிக்கப்பட்டதோ தெரியாது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் காரியங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே தான் அவரை நம்ம பாடுறோம், கர்த்தாவே, ஓ தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். ஏன் தெரியுங்களா, அந்த செங்கடலில் அந்த அந்த எகிப்தியர்கள் எல்லாம் அந்த செங்கடல் வழியை கடந்து போக முடியாதபடி காணப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த கரையினுடைய அக்கறையிலேயே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு? இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண மாட்டேன். வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு நீ பார்க்குறப்ப அந்த கரையில் நிற்கிறாங்க, உன்னை துரத்திட்டு வர்றாங்க, நீ பயப்படுற, முன்னாடி செங்கல் இருக்குது, பின்னாடி எகிப்தியோடைய படம் இருக்குது, இந்த பக்கம் மலை அந்த பக்கம் மலை, எங்கே தப்பி போகிறது தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் இவங்க புலம்பி போய் சொல்கிறாங்க, மோசே எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழியில் நான் அங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஆனால் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் என்ன செய்தார்? இன்னைக்கு பார்க்குற அந்த எகிப்தியனை இனி ஒருபோதும் நீ காண மாட்டார். இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா செங்கடல் இவர்களை மூடியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா.
இன்று கண்ட எகிப்தியனை நீ வாழ்நாளில் நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன. எப்படி தெரியுங்களா பார்த்தாங்க? காலையில் இவங்கெல்லாம் அக்கறைப்பட்டு அந்த கரையில் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. மீரியாமோடு இணைந்து டேம்பரினை எடுத்து பாடிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில், அப்படி கர்த்தரை பாடுகிற நேரத்தில் எகிப்தியனை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? கடல் அலையில் வந்து ஒரு பிரேதமாக வந்து உள்ள வருது, வெளியே வருது, கரையில் ஒதுங்குது, போகுது. செயல்பட முடியாத எகிப்தியனாய் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. செத்துப்போன எகிப்தியனாய் பார்த்தார்கள். தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? சத்துருவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்கி பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? சத்துருக்களுடைய வல்லமைகளை எல்லாம் அழிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாம் எழுமி நிற்போமா? எழுமி நின்று ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவியத்தில் அவர் என்னென்ன நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறாரோ அதை எல்லாம் அப்படியே நினைங்க. வாய் திறந்து கொஞ்ச நேரம் தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதற்காக தானே நீங்கள் வந்தீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு அப்படியே வாய் திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர்தான் கர்த்தாதி கர்த்தர், நீர்தான் ராஜாதி ராஜா, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நீர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் நீர். ஹல்லேலூயா. வானம் உமக்கு சிங்காசனமாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பாதம் இந்த ஹல்லேலூயா உம்முடைய பாதபடி இந்த பூமியில் இருக்கிறதையா. பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த பூமி ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த ஸ்தலம் இந்த இடம் உம்முடைய பாதபடியாக இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் 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 என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தினோமே. எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராய் இருந்தீரே, நன்மை செய்கிறவராய் கர்த்தர் இருந்தீரே. உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்ற வாக்கின்படியே உம்முடைய நன்மையை உம்முடைய கிருபை தொடரும்படி ருசிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தீரே. கர்த்தர் நல்லவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் ருசிக்கும்படிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் செய்த எல்லா ஆண்டவரே நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே நீர் நல்லவர் 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 நல்லவர். வாய் திறந்து சொல்லுங்க. நன்மையான காரியங்களை நன்மையான ஹல்லேலூயா காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்தாரே. ஜீசஸ் உமக்கு ஸ்தோத்திரம். க்ளோரி 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 க்ளோரி. இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தாரே. அதன் நிமித்தமாக தானே நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். க்ளோரி 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 க்ளோரி. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தாரே. அந்த இயேசு நல்லவராய் இருந்தபடியினாலே தானே நம்முடைய ஆவியில சொல்லுங்க, என் ஆவியில ஆத்மாவில என் சரீரத்தில் உன்னத விடுதலையை நான் பெற்றுக்கொண்டேன். க்ளோரி. நீ நல்லவராய் இருக்கிறபடியினாலே தானே உம்முடைய தழும்புகளினால் எனக்கு தெய்வீக சுகத்தை நீர் தந்தீர். அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டேனே. ஜீசஸ். சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே நீர் நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே உம்முடைய கிருபை உருந்தின இரத்தம், இயேசுவே உம்முடைய கிருபையுள்ள இரத்தம், இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம். ஹல்லேலூயா. என்னுடைய பாவங்களை மன்னித்ததே, என்னுடைய பாவங்களை மன்னித்ததே. க்ளோரி 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 க்ளோரி. தேவ பிள்ளைகளே, நல்லவனுக்காக இந்த பூமியில் ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்ததினாலே தேவன் உங்கள் பேரில் என் பேரில் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினாரே. அவருடைய அன்பை விளங்க பண்ணினாரே. அவருடைய அன்பை விளங்க பண்ணினாரே. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, அந்த இரட்சகரை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காய் ஜீவன் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக உம்முடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டவரே
உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தழும்புகளினால் எங்களுக்கு சுகம் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, glory. இந்த பூமியிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை. உங்களுக்கென்று ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னவர் துணையாளராம் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்காக அனுப்பி கொடுத்தீரே. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாக ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இந்த பூமியில கர்த்தர் நீர் எங்களை வைத்திருக்கிறீரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க. கண்களை மூடி சொல்லுங்க. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை தட்டி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் ஆமென் பூமியிலும் glory உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென், ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உம்மை போல யார் உண்டு எங்களை நேசித்திட? சொல்லுங்க. உம்மை போல யார் உண்டு எங்களை நேசித்திட? உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, சொல்லுவோம். ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, சொல்லுங்க. கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் ஆமென் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. சொல்லுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஆமென், ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதானிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்தன் சபைதானிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆமென், ஆத்மபாரமும் glory பரிசுத்தமும் அவளுடன் பெற்ற
வாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்ல ஆவியானவர் வல்லவர், வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றுகிறவர். வாக்கு மாறாதவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க எல்லோரும். அவருடைய வல்லமை, ஓ அவருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஹல்லேலூயா வல்லமையின் அபிஷேகம். ஓ glory 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 glory. ஆமென் ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. சொல்ல 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 கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஓ இந்த மாலை வேளையில உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரூபிக்கிற நேரம், கர்த்தர் நிரூபிக்கிற சமயம். ஹல்லேலூயா. ஆமென். வானத்திலும் பூமியிலும் உம்மை போல உம்மை போல ஓ ஹல்லே வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. ஆமென் 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 ஆமென். ஓ glory glory glory. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓ இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் கிரியை இப்பொழுது ஹல்லேலூயா கடந்து வருவதாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பீராக. ஆமென். ராபாமா ஓ ஷபாதடாதரா ரீகதரகந்தோரோ ஓ ரிபாதடா ஓ ரிகந்தரகந்தோரோ ஓ ரிபாரா பாதடா பாதடா பாதரபா. ஆவியிலே நிரம்பு தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது ஓ தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகத்தாலே நிரப்பப்படுகிற நேரம், நீ பெற்றுக்கொள்ளுகிற நேரம். இழந்து போகாதே, விட்டு விடாதே. ஓ ரிபாரபாதடபாதரபா ஓ ஷபதடபகதரா ஓ ரிபதடமகதுரா ஓ ரிகதரகதுரா ரிமல மகதுரு ஓ ரிபாபா மகபா துடபா ரிபாரா மகத ரகத ரகதரா ஓ ரிபாபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா. ஓ glory glory glory. எஸ் 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 எஸ். ஒவ்வொருவர் மேலும் புது எண்ணெய் அபிஷேகம், ஒவ்வொருவர் மேலும் ஓ புது எண்ணெய் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை நிரப்பட்டு நிரப்பட்டு இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போக வேண்டுமே. உம்முடைய புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. ரபதடபதரபா. ஹல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வாக்கின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மதிலை தாண்ட, சேனைக்குள் பாய, சத்துருக்களை சங்காரம் பண்ண ரகந்தரகந்தோரோ ஓ ரிபாரபா ஓ ரியலபகந்தோரோ அல்லமா கபத நதர கதரபா ஓ ரிபாபாபாபாபாபாபா. நீ கர்த்தரை உயர்த்த 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 தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த. ஓ glory. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ராபாரா மகதராந்தரா ஓ ரிபாரபாதரா ஓ ரிகலகதுல மக்கதுரு ஓ ஷபாதுடாதரபா ரிபாரா மகபாதுடபாதரங்கதரா. ஹல்லேலூயா. ஓ glory glory. உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
மதரகதரகந்துரா ஓ ஷபதுட மகதுரி கந்தரகந்துரு ஊரி பரபதன மகதுர மக்கதரம். அப்படி பேசுங்க பேசுங்க. ஹalleluya. அப்படி ஹalleluya. அன்னி பாஷை பேச 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 தேவ பிள்ளைகளே, உங்களை உள்ளான மனுஷனிலே நீங்கள் பலப்படுகிற நேரம். ஓ ரிகங்கதரகந்துரு மிகதர பௌதரா ஓ ரபாதரா கதரகந்துரு ஓரி மர மகபதுட மகதுரிபி ஓ ஷகதுட ஹதுரி கந்தரகந்துரு ஓரி பாரபாதராதரா ஓரி கலகந்தராங்கதரா மகதுர மாதரபா ஓரி பாரபஹதுரி பிதர மகந்தரு. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ glory சோத்திரம் glory சோத்திரம். ஓ உமக்கு மகிமை 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 உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ரபாதர மகதுராதராங்கரா ஊஷபாதுடாதராங்கரா கலஹதுரா ஓரிபாதர மகதுரிகந்தரகந்தரு. ஹalleluya hallelujah hallelujah. உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya ஆமென் ஹalleluya. பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. திரியேக தேவமே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கும் மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும் மகிமை உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே இந்த மாலை வேளையிலும் இந்த ஸ்தலத்தில் மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த அருமையான ஹல்லேலூயா மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாக இந்த நேரம் இருக்கட்டும். அருமையான தேவதாசனை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நீங்கள் அருமையான தேவதாசன் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உடைய கிருபையின் பிரசன்னம் தொடர்ந்து நடத்தட்டும், எங்களை நடத்தட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். கருவும் ஜீசஸ் ஆமென். பிரைஸ் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்போதெல்லாம் நாம் கர்த்தரை நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறோமோ தேவ பிள்ளைகளே, அப்பொழுதெல்லாம் நல்லவராக இருக்கிற கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்து மகனே மகளே நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், திடப்படுத்துகிறவர். அல்லேலூயா. சரி, இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் தேவ பிரசன்னத்தோடு கூட அவருடைய அபிஷேக பிரசன்னத்தோடு கூட அமர்ந்திருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய தாசன் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவதாசனை நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி க்ளோரி. Praise the Lord. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்தினுடைய 2வது பகுதிக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டருக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு மாதமும் உங்கள் மத்தியில் இருக்க கர்த்தர் கிருபையாய் ஆமேன் ஸ்தோத்திரம் திறக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய ஜபங்களுக்காக, உங்களுடைய எல்லா சப்போர்ட்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு மாதமும் ஆமேன் ஸ்தோத்திரம் அருமையான வாக்குத்தத்தங்களை நம்முடைய சபைக்கு கர்த்தர் தந்து அதன்படியாகவே, அந்த வார்த்தையின்படியாகவே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலேயும் அருமையான வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன் ஸ்தோத்திரம். ரொம்ப ஒரு க்ளோஸான, கர்த்தருக்குள்ள ஒரு இன்டிமசியான ஒரு வாக்குத்தத்தம் இது. ஆமேன் ஸ்தோத்திரம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. சும்மாவே யாருன்னா பின் செல்லிடுவாங்களா? ஆமேன். ஏதோ ஒன்று இருந்தால் தான் ஆமேன் ஸ்தோத்திரம் அதை நோக்கி பயணம் செய்வாங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் அநேக வார்த்தைகளை அடியனுடைய மனதிலே ஆமேன் ஸ்தோத்திரம் போட்டார். பார்த்தீங்கன்னா, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமேன். முதலாவது கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமேன். ஒரு மெய்ப்பனுக்கும் ஒரு ஆடுகளுக்கும் ஆமீன் ஸ்தோத்திரம் நடக்கிறதான ஒரு சம்பாஷணையில் ஆமீன் மெய்ப்பனை பற்றி இங்கே விவரம் சொல்லுகிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்னா அந்த ஆடுகளை பற்றி எல்லாமே தெரியும் மெய்ப்பனுக்கு. ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரு 100 பேர் இருக்கட்டுமே, 1000 பேர் இருந்தாலும் ஆமீன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, நம்ம முழங்காலுத்தம் எல் ஜோசப் ஐயா. அமேன். ஒரு முறை அவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறாங்க, அமேன் அவங்க சபையில் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 கிட்ட இருக்கும் ஆத்துமாக்கள், 5000 ஆத்துமாக்கள். எல்லாருடைய பேரும் அவருக்கு தெரியும், எல்லாருடைய பேர். அது சொல்கிறாங்க, அப்படி ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிப்போம் ஆமேன் சோதரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது ஒவ்வொரு நம்முடைய பாஸ்டருக்கும் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். இப்படியாக மெய்ப்பனுக்கு எல்லாருடைய நிலையும் தெரியும். ஆமேன். அறிந்திருப்பாங்க, புரிந்திருப்பாங்க, தெரிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனும் இந்த மாதத்தில் எழும்பி இருக்கிறார். எழுந்தருளின நோக்கம் என்னன்னா, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். மகனே மகளே, உன்னுடைய எல்லா நிலைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன் ஸ்தோத்திரம். வெளியே தெரியாத மறைவான எல்லா பகுதிகளும் கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் ஸ்தோத்திரம். இந்த மெய்ப்பனுக்கு ஆமேன் ஒவ்வொரு ஆடினுடைய நிலை, ஆமேன் ஒரு ஆடு சிலது அடிபட்டிருக்கலாம், அல்லது குமரி கொண்டிருக்கலாம், அல்லது ஏதாவது பயந்த சுபாவமா இருக்கலாம், சில கோபக்கார ஆடா இருக்கலாம், ஆமீன் வேலியை தாண்ட ஆடா இருக்கலாம். ஆமீன் ஒரு சத்தம் போட்டா அதே இடத்துல அமர்ற இந்த ஆடு அமர்ந்துருங்க, இந்த ஆடு நான் சொல்றது அப்படி கேட்கும், இந்த ஆடு பாருங்க நான் கூப்பிட்டா தலையாட்டம். இப்படி ஒவ்வொரு ஆடுக்கும் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸ் இருக்கு. அது முழுமையா அறிந்தவர் யாருன்னு கேட்டா அந்த மெய்ப்பன் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த செட்டப்ல கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அருமையான மெய்ப்பனை கர்த்தர் கொடுத்து உங்க எல்லாரையும் அறிந்த ஒரு மெய்ப்பரை கர்த்தர் கொடுத்ததுக்காக முதலாவது கரங்களை தட்டி ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா. பொறாமை இல்லையே, நல்ல கரங்களை தட்டலாமே. ஆமா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன் ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஆமேன் ஸ்தோத்திரம். தெரிந்தபடினால தான் இந்த வார்த்தை இன்றைக்கு வந்திருக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு சங்கீதம் 103:14 நீங்கள் வாசிக்கும் பட்சத்திலே ஆமேன் அங்க ஆண்டு சொல்றாரு பாருங்க. ஆமேன் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். கொஞ்சம் கவனிங்களேன். ஸ்தோத்திரம். நம்ம மண்ணினாலே உருவாக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆமென் நம்முடைய வாழ்நாள் முழுவதையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அது பாதி பகுதியா இருக்கலாம், அல்லது முக்காவாசியா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே எனக்கு தெரியும்பா, நீ எப்படி உருவானன்றதே எனக்கு தெரியும், உன்னுடைய எண்டு எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. என்னை நம்புன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். 1 கொரிந்தியர் 8:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 8:3
தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அவன் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. எத்தனை பேர் ஆண்டவர் மேல மிகுந்த அன்போடு வந்திருக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய அன்பு இருக்கிறனால தான் அந்த மாலை வேளையில வந்திருக்கிறீங்க. ஆமேன், சோத்திரம். அந்த அன்பு என்ன செய்கிறது என்று கேட்டா அதனுடைய பிரதிபலன் என்ன? அவன் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவர் மேல அன்பு வைத்து அவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனாலே அறியப்பட்டிருக்கிறாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இப்படி ஆண்டவர் தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. இந்த அறிந்த தேவன் நம்முடைய எல்லா நிலைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அமீன், சோதர. அந்த மெய்ப்பனுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அந்த ஆடுகளை அந்த எல்லாமே பிளெயின் லேண்டாக இருக்காது. சில லேண்ட் வந்து அமீன் சோதர மவுண்டெயின்ஸாக இருக்கும், மலைகள் நிறைந்த இடமா இருக்கும், பள்ளத்தாக்குகள் வரும். அமீன், எந்த இடத்துல என்ன வரும் என்பதை அந்த மெய்ப்பனுக்கு நல்லா தெரிந்து சில ஆடுகள் அமீன் சோதரம் கர்ப்பமாக இருக்கும். அமீன், சில ஆடுகள் அமீன் உடம்பு முடியாமல் இருக்கும். ஸோ எப்படி நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கரெக்டாக நடத்துவார் அந்த மெய்ப்பன். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவனும் இந்த மாதத்தில் எழுந்து நான் சொல்றாரு, நான் உங்களை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பவர்ஃபுல்லான வேர்டு. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமேன். அப்படியே நம்ம பார்க்கும் பட்சத்திலே இந்த கடைசி நாட்களிலே ஆமேன் சோத்திரம் ஒவ்வொரு சபைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வேளையில ஆமேன் எல்லா சபைகளையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்துல ஆமேன் ஒவ்வொரு சபைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல் பாருங்க, வெளிப்படுத்தல் 3:8 வாசிங்களே. ஆமேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்ப அறிந்த தேவன் இன்னும் ஒன்றை அறிந்து வைத்திருக்கிறார். என்ன அறிந்து வைத்திருக்கிறார்? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இப்போ இதே போல ஆண்டவர் இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு சபையினுடைய கிரியைகளை நன்றாய் அறிந்தவராய் அவர் என்ன செய்கிறாரு? எல்லா சபைகளுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆமென். எல்லா 6 சபையில ஒரு குறை இருக்கிறது. ஆனால் அந்த பிலதெல்பியா சபையை மாத்திரம் பார்த்தால், சகோதரத்துவமான அந்த சபையை பார்த்து எந்த ஒரு குறையை சொல்லாமல் கர்த்தர் அந்த சபையை பார்த்து சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது. அமேன் சோத்திரம். அந்த கொஞ்சம் பலனை வைத்துக்கொண்டு நீங்க என்ன பண்ணல? என்னுடைய வசனத்தை அமீன் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினால உங்களுக்கு நான் ஒன்றை நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. பலனாக நான் ஒன்றை தரப்போகிறேன். என்னத்தை தரப்போகிறேன் அப்படின்னு கேட்டா அமீன் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமேன் சோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அமேன். அந்த மெய்ப்பன் எப்படி அமேன் சோத்திரம் அந்த ஆடுகளுக்கு அமேன் வாசலை திறந்து நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் நடத்துவது போல இந்த மாதத்துல சில வாசல்களை இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கு கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இந்த சபைக்கு ஆமென் சோதர நீங்கள் வந்த நாள் முதற்கொண்டு எத்தனையோ பலவீன நேரத்தில் கூட இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் மேல வைத்த அன்பு நிமித்தமாக, வைராக்கியத்தின் நிமித்தமாக, இல்ல நான் ஆண்டவர் சமூகத்துக்கு நான் போறேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தா போதும், கர்த்தருடைய பலனை நான் பெற்றுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னோடு கூட பேச போறார் இந்த நாள், ஆமென், ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல இருந்து அமர்ந்து எத்தனையோ நாட்கள் நல்ல சுகத்தையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்றிருக்கிறீங்க. ஆமென். அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக செய்கிற பிரயாசம், ஆமென், இவைகள் எல்லா கிரியைகளை the works, ஆமென், எல்லா வர்க்கையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சோதர. இங்க மாத்திரமல்ல, வீட்டிலையும் சரி, ஆமென், கர்த்தருக்காக நீங்க முதலிடம் கொடுக்கிறீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஒரு தசம பாகத்துல முதலிடம் கொடுக்கிறீங்க. எல்லா விதத்திலும் கர்த்தர் முதலிடம் கொடுக்கிறதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். கொஞ்சம் பலன் தான் இருக்குது. ஆமென். கொஞ்சம் விசுவாசம் தான். சூழ்நிலையை பார்த்தா எதிராய் காணப்படுகிறது. அந்த எதிரான சூழ்நிலையிலையும் கொஞ்சம் பலனை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறபடினாலே, ஆமென், இந்த கை கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, மறுதலியாமல் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பலனா தராருன்னா, திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஓப்பன் டோர். அல்லேலூயா. 2 நாளாகமம் 15:7 வாசிங்களே. ஆமென் சோத்திரம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளவு செய்தாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேன், நான் எவ்வளவு செய்தாலும் முன்னேற முடியலையே, நான் எவ்வளவு செய்தாலும் வளர்ச்சி என்பது பார்க்க முடியலையே, நான் எவ்வளவு காரியங்களை கிரியைகளை நான் செய்து பார்க்கிறேன், ஆனாலும் என்னுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரமாட்டேன்னு சொல்லி ஒருவேளை ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். இந்த மாலை வேளையில கர்த்தர் சிலரோடு கர்த்தர் திட்டமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். உன் கைகளை நெகிழ விடாதபடி திடன் கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கிரியைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பலன் தான் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் சில வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி, எனக்காய் நீ திறக்க போகிற வாசலுக்குள்ளாய் நான் நுழைய போகிறேன், இது பத்தாதுங்க, இது பத்தாதுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகத்தோடு ஆமென் கரங்களை தட்டி கண்ணை மூடிட்டு ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல ஆவிக்குரிய கண்களில உங்களுக்காய் கர்த்தர் திறக்க போற வாசலை ஹல்லேலூயா. இந்த மாதத்துல என்னை அறிந்தவர் எனக்கென்று என் பிரச்சனைக்கு ஏற்ப ஹல்லேலூயா அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாகத்தக்கதாக, தீர்வுக்கு தக்கதாக அண்டர் பதிலாக ஹல்லேலூயா ஒரு வாசலை கர்த்தர் திறப்பீராக. ஓ ரபா கவலபரி அந்த ரபா. கர்த்தர் திறக்க போற வாசல் உங்களுக்காய் திறந்திருக்க போகிறது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க அந்த வாசலுக்குள்ள நுழைய? ஹல்லேலூயா. ஆமென். இதே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதலாவதாக அவர் யார் வாசலா இருக்கிறார்னு கேட்டா 10:9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று ஆமென் மேய்ச்சலை கண்டடைய போகிறோம். ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுதான் எனக்கு வழி, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் முதலாவதாக ஒரு டோரை கர்த்தர் ஓபன் பண்றார். the door of salvation. ரட்சிப்பின் கதவை கர்த்தர் உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் கதவில அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். விடுதலைகள், ஆசீர்வாதங்கள், நம்பிக்கை எல்லாமே அந்த ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கதான் கர்த்தர் சிலுவை வரை வந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. ஒரு தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம் சிலுவை வரை வந்து ஒரு மனிதனுக்காக மரிக்கிறார் என்று சொன்னால் அதுல எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த ரட்சிப்பின் வாசலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். இந்த வாசல்ல நமக்கு என்ன ஆசீர்வாதம்னா அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன் அண்ட் அவுட். ஹல்லேலூயா. இந்த வாசலுக்குள்ளாக நம்ம பிரவேசித்து கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால ஆண்டவர் ஒரு மேய்ச்சலை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. உள்ள இன் அண்ட் அவுட், உள்ளும் புறம்பும். அப்படின்னா உள்ளும் புறம்பும் என்ன? ஆமென். இங்க வந்தாச்சு, ஆண்டவரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருந்து ஆண்டவரிடத்துல இருந்து கிருபையும் நன்மையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு இப்ப வெளியே போறீங்க. வெளியே காணப்படுகிற சவால்கள் ஒன்றுமில்லாம போகுது. ஹல்லேலூயா. வெளியே காணப்படுகிற சத்துருடைய தந்திர ஆலோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாம போகுது. இப்படிப்பட்டதான உள்ளும் புறம்புமான ஒரு மேய்ச்சலை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரை வாசலாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த மேய்ச்சலை இந்த மாதத்தில் கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது என்ன, எப்படி விதமான மேய்ச்சல்னா 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த 6 விதமான ஆசீர்வாதங்களை மேய்ச்சலாய் கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும்? அப்படியே கொஞ்சம் சொல்லலாமே. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் சொல்லுங்க. ஆமென். கொண்டு போய் விடுகிறார், தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஜூலை மாதம் மாத்திரமல்ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை தொடரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த மேய்ச்சலுக்குள்ளாய் வந்த, இந்த ரட்சிப்பின் வாசலுக்குள்ளாய் வந்ததான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற ஈவு, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் கடாய்ச்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. எப்பன்னு கேட்டா, என் நாமத்தை மறுதலியாமல் அந்த கிரியையில தொடர்ந்து கொண்டே இருங்க. அந்த தொடர்ச்சியான ஜெபம், அந்த தொடர்ச்சியான கிரியைகளை செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு நல்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 95:7 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 95:7, ஆமென், மேய்ச்சலின் ஆமென் ஆடுகளும் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமே. ஆமென். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவன் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்குள்ள நான் சொல்லணும் இல்லைங்களா, எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென், சோத்திரம். ஏசாயா 49:9-10 கூட வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மேய்ச்சல்ல தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஏசாயா 49:9-10, 9 கூட வாசிங்க. கட்டுண்டவர்களை நோக்கி ஆமென் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. ஆமென். உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் ஆமென் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் ஆமென் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விடுக. அவர் அதற்காக தான் ஆண்டவர் என்ன வாசலை திறந்திருக்கிறார்னா, ரட்சிப்பின் வாசல், the door of salvation. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த ரட்சிப்பின் வாசலை அடைய முடியாதபடி எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னைக்கு நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க, நரக வாசலுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்க. அவர்களை எல்லாவற்றையும் திருப்புகிற ஒரு ஆயுதமாக தான் ரட்சிப்பின் வாசல்ல இருக்கிற ஜெபித்தா அந்த நரக வாசல்ல போகிறவங்க திரும்ப முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல மலைகளுக்கு நேராக ஆமென் சோத்திரம் எதையோ நம்பி போகிற ஜனங்களுக்கு நேராக கர்த்தர் அவைகளை திருப்பி இந்த ரட்சிப்பின் வாசல்ல அவர்களும் இந்த மேய்ச்சலை கண்டடையத்தக்கதாக இன்றைக்கு நம்ம சாதாரண கிடையாது, கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆமென். அடிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ரட்சிப்பின் வாசல்ல இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே போகும். ஒரு ஆமென் சொல்லலாமே. எசேக்கியேல் 34:14 கூட வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 34:14, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் ஆமென் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் ஆமென் நல்ல மேய்ச்சலை மேயும். ஆமென். அல்லேலூயா. நல்ல மேய்ச்சலுக்குள்ளாய் ஆமென் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சோதரி. இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததுக்கான நோக்கமே என்ன தெரியுமா? இதே யோவான்ல 10:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவான் 10:10 வாசிங்களே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி ஆமென் வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளை அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். இந்த மாதம் 7வது மாதம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த மேய்ச்சலுக்குள்ளாய் கர்த்தருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாம் இருக்கும் பொழுது இந்த மேய்ச்சல்ல காணப்படுகிற உயர்ந்த மேடுகள்ல கர்த்தர் மேய்ப்பார். எங்கெல்லாம் மேய்ச்சல் இருக்கு, எங்கெல்லாம் நீரூற்று இருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு போய் மேய்க்க ஆமென் அந்த ஆகாரமாகட்டும் மற்ற எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நம்மை கொடுக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய வழிகளை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அறிந்திருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். என்னை யாரும் கவனிக்கலையே, என்னை யாரும் பார்க்கலை என்று சொல்லி இல்ல, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்து அந்த கிரியைகளுக்கு தக்க ஒரு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த வாசலுக்குள்ளாய் நுழைகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ச்சலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாகட்டும். ஆமென். வேதத்துல நிறைய வாசலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆட்டு வாசல், ஆமென், நிறைய என்னென்னமோ வாசல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில ஆமென் சோதரி இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய நிலைமைக்கு ஏற்று ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சபைக்கு ஆமென் தருகிறதான வாசல் என்ன, நமக்கு தருகிறதான வாசல் என்ன, ஒரு 4 வாசலை உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஆமென். ஜெபத்தோடு நம்ம தியானிப்போம். கர்த்தர் பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். முதலாவதாக ஓசியா 2ஆம் அதிகாரம் 15. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15. அவ்விடத்திலிருந்து ஆமென் அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே ஆமென் தன் இளவயதின் நாட்களிலும் ஆமென் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நானே வாசல், the door of salvationல இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிறதான வாசல் என்ன இந்த மாதத்துல? ஆமென் ஸ்தோத்திரம். முதலாவதாக ஆண்டவர் நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிற மாத்திரம் ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைங்க எதை இழந்து இருக்கிறாங்கன்னு கேட்டா நம்பிக்கை இழந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சபையில வராங்க, இங்க உட்கார்றாங்க. ஆமென் சோதரம். அவருடைய சரீரம் மாத்திரம் தான் இருக்கு, ஆனா சிந்தை முழுவதும் எங்க இருக்குன்னா பிரச்சனைகளை நோக்கி இருக்குது, குடும்பத்தை நோக்கி இருக்குது. அடுத்து நான் என்ன செய்வேன்? ஆமென். ஒருவேளை நான் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இன்னும் வரவில்லை, நம்பிக்கை இழந்து இருக்கிறேன். ஆமென். இந்த காரியத்திலே கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா? இந்த காரியத்தில் ஒரு முன்னேற்றம் நடக்குமா? இந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகுமா என்று சொல்லி நம்பிக்கை இழந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு வாசலை திறக்கிறார். அது நம்பிக்கையின் வாசல், the door of hope. ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை அறிந்த தேவன் ஆமென் இந்த நம்பிக்கையின் வாசலை உங்களுக்காகவே கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை இழந்து ஒருவேளை தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து ஆமென் நடக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமென் ஒருவேளை இருமனதோடு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஒரு வாசலை திறக்கிறார். என்ன வாசல்னா நம்பிக்கையின் வாசல். அல்லேலூயா. இந்த வாசலுக்கு நீங்கள் நுழைந்து இந்த வாசல்ல காணப்படுகிறதான அத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் சுகந்தரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆபிரகாமுக்கு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறந்தார். ஆபிரகாமுக்கு ஏன் அந்த நம்பிக்கையின் வாசலை திறக்கணும்? ஆமென். அவனுடைய கிரியை என்ன அப்படின்னு கேட்டா ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசிச்சான். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை வந்தாச்சு, வாக்குத்தத்தம் வந்தாச்சு. ஆமென் சோத்திரம். வாக்குத்தத்தம் 75வது வயதுல வந்தாச்சு. ஆமென் சோத்திரம். ஆனா பிள்ளை இல்ல, நம்பிக்கை இல்ல, ஒன்றுமே இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை, எல்லாருடைய முகத்தை பார்த்தா நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்னு கேட்டா நம்புவதற்கு ஏதுவில்லாது இருக்கிற சூழ்நிலையில இந்த தேவன் யார், இவர் என்னை எப்படி அறிந்தார் என்பதை அறிந்து நம்பிக்கையோடு அந்த காரியத்தை குறித்து விசுவாசிச்சாரு. ஹல்லேலூயா. 75வது வயதுல கர்த்தர் சொல்றாரு ஆமென் எப்ப குழந்தை பிறந்தது? 100வது வயதுல. அப்ப அந்த 25 ஆண்டுகள் இந்த ஆபிரகாம் என்ன செய்திருப்பாரு? ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 1 மாதம் கடந்தாலே அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன். ஆமென். 1 வருஷம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. அமேன் சோத்ரோ. இந்த திருமணம் ஆகி அமேன் சோத்ரோ இந்த வருஷத்தை கடக்கும் பொழுது மற்றவங்க கேட்கறதான அந்த வார்த்தைகள் ரொம்ப கொள்ளும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அமேன். ஸோ இந்த கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. ஆனாலுமே மற்றவர்கள் கேட்கறத பதில் சொல்ல முடியாதபடி பல நெருடல்கள் காணப்படும். இந்த ஆபிரகாமுக்கு இந்த 25 வருடம் எப்படி கடந்தார் அப்படின்னு கேட்டா நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் எழும்பி கொண்டே இருந்தன. ஆனால் நம்பிக்கையோடு ஒரு பக்கம் விசுவாசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 25 ஆண்டுகள் ஆபிரகாம் எப்படி கடந்தார்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் எழும்பி அமேன் சோத்திரம் ஆண்டவர் இந்த நாளை கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு மறுநாள்ல இருந்து அமேன் சோத்திர வாக்குத்தத்தம் வந்தாச்சு. இந்த முதல் நாளை கர்த்தர் நீர் கொடுத்தீர், இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நான் ரிசீவ் பண்ணுவேன்னு சொல்லி அந்த நாள்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை அவன் செலுத்தி இருப்பார். அல்லேலூயா.
நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அப்படியே கடந்து போயின 25 ஆண்டுகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு எழும்பி, ஆண்டவரே நீர் தரப்போகிற நன்மைக்காய், நீர் கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவனாய், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனாய், தினந்தோறும் தொடர்ச்சியாய் தொழுது கொண்ட இந்த ஆபிரகாமுக்கு அவன் நம்பினதையே கர்த்தர் கொடுத்து அந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் அவனுக்கு திறந்து கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சிலர் இந்த நாளில எப்படி என்னவா மாறுறாங்கன்னு கேட்டா, சங்கீதம் 52:7-8 நீங்கள் வாசிக்கும் பொழுது 52:7-8, இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்துக் கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நானோ ஆமென் தேவனுடைய ஆலயத்தில் ஆமென் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சிலர் என்னவா மாறுறாங்கன்னா, ஆண்டவர் பலனா என்னல, ஆண்டவர் ஞானமா என்னல, ஆமென், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் சுயத்துல காணப்படுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நம்பிக்கையின் வாசல் உங்களுக்காய் திறக்கப்படுகிறது. ஆமென். நம்பி நீ பிரவேசிக்கும் பொழுது, நம்பி நீ காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன தரார்னா, அந்த நம்பிக்கையை கர்த்தர் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து, ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், நல்ல ஒரு ஆன்சரை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். எப்போ இந்த பதிலை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் நம்பிக்கொண்டே தான் இருக்கிறேன். ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாசம் ஆச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, எப்போ அப்படின்னு கேட்டா ஆண்டு சொல்றாரு, இந்த நம்பிக்கை, ஆமென், இந்த நம்பிக்கை எப்போ பூரணம் அடையுதோ அப்போ நிச்சயமாய் பதில் வந்து உங்களை சேர்ந்துடும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 25வது ஆண்டுல தான் நம்பிக்கை பூரணமாச்சு. கர்த்தர் அப்பதான் கொடுத்தாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எனக்கும் 25 ஆண்டுகளா? இல்ல. ஒவ்வொருடைய நிலையை அறிந்ததான மெய்ப்பன் இன்றைக்கு சொல்லுகிறார், அல்லேலூயா, நீ நம்பிக்கொண்டே இரு மகளே, நீ நம்பிக்கொண்டே இரு மகளே. அல்லேலூயா. நீ நம்பினவர் வேற ஒருவரும் இல்லை, அவர் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. தாவீது ஆண்டவருடைய கிருபையை பிடிச்சுக்கிட்டார். அல்லேலூயா. அந்த கிருபையை நம்பி இருக்கிற ஆண்டவரே, அந்த கிருபை எந்த நாளிலும் என்னை சறுக்க விடாது, என்னை தள்ளாட விடாது. அந்த கிருபையை நான் பிடித்து கொண்டேன். அந்த கிருபையை நம்பி இருக்கும் பொழுது என்றென்றைக்கு நம்பி இருந்தாரு. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு நம்பிக்கை ரோமர் 5:5. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் வாசல்ல நம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன தர்றாருன்னு கேட்டா, அந்த நம்பிக்கை பூரணம் அடையும் பொழுது அதற்கான பதிலை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு நம்பிக்கை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த வாசலுக்குள்ளாக ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. நம்ம போய்கொண்டிருக்கிறதான பாதை ஒருவேளை கடினமா இருக்கலாம், இருளா இருக்கலாம், தனிமையின் பாதையா இருக்கலாம், திக்கற்ற ஒரு நிலைமையா இருக்கலாம், விடாய்த்து போன பாதையா இருக்கலாம். இந்த பாதைகளை நன்றாய் அறிந்தவர் அவர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறாரு. அந்த வாசல் என்ன? நம்பிக்கையின் வாசல். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அந்த நம்பிக்கையின் வாசல்ல உள்ள செல்லுங்க. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையின் வாசல் ஆண்டவர் என்னவா வைத்திருக்கிறார்னா, ஆமென், இந்த நம்பிக்கையின் வாசல் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அதனுடைய பெயர் தான் the valley of Achor. ஆமென். ஆகோரின் பள்ளத்தாக்கா இருந்தது தான் இப்போ என்னவா கர்த்தர் மாத்தி வைத்திருக்கிறார்னா, நம்பிக்கையின் வாசலாய் கர்த்தர் மாத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அன்றைக்கு யோசுவா காலத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், ஆயி பட்டணத்துக்கு முன்பதாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கில எல்லாருமே அமர்ந்து இருக்கிறதான வேளையில ஆகான் என்ற ஒருவன் செய்த பாவத்து நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றது தான் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆமென். துன்பத்தை கண்ட ஒரு இடம் தான் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு. ஆமென் ஸ்தோத்திரம். ட்ரபிள் வேலின்னு சொல்லுவாங்க. ஆமென். துன்பத்தின் பாதை, துன்பத்தின் பள்ளத்தாக்குன்னு சொல்லப்பட்டதான அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து போடல. அதே பள்ளத்தாக்க என்னவா மாத்திட்டாருன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் சரியான மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படியாக அதே பள்ளத்தாக்க நம்பிக்கையின் பள்ளத்தாக்க கர்த்தர் மாற்றி இருக்கிறார்.
இந்த நம்பிக்கையின் பள்ளத்தாக்கு அவருடைய வாழ்க்கையில என்னவாய் அமைந்ததுன்னு கேட்டா, புதிய பாதைகள், புதிய வாய்ப்புகள், புதிய எதிர்பார்ப்புகளை கொடுத்ததான, புதிய வாசல்களை ஏற்படுத்துறதானதான ஒரு பள்ளத்தாக்கு தான் அந்த நம்பிக்கையின் வாசலாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமைந்தது. ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஏசாயா 65:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 65:10, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு ஆமென் மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேக வேளையில ஆமென் என்னுடைய நிலை ஆமென் சோத்திரம் இதே போல இருக்கிறது, உடைந்து போய் இருக்கிறது. ஆமென் சோத்திரம். அவ்வளவுதான், இதை மாற்றவே முடியாதுன்னு கேட்டா, ஆண்டவர் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலாக மாற்றி இளைப்பாறுகிற இடமாக, மகிழ்ச்சியின் இடமாக, புதிய துவக்கத்தின் இடமாய் மாற்றி அந்த ஜனங்களை வழிநடத்தினது போல, தோல்வியை கண்ட அவர்கள் வெற்றியை நோக்கி போகிறதான வாசலாய் அது அமைந்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை உண்மையா விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை போல என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலை போல மாறினது போல என் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படியே இராது, அது மாறும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு சத்தம் வரல இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஜப்பான்ல கின்சுகி அப்படின்னு சொல்லி ஒரு கலை இருக்கிறது. அப்படி அந்த கலை என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஏதாவது ஒரு மண் பாண்டத்தில் ஏதாவது ஒரு பொருளை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மண் பாண்டம் திடீர்னு கீழே விழுந்து உடைந்துடுச்சுன்னா அதை எடுத்து தூக்கி போட்டுற மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அந்த ஒரு தங்க கலவையை எடுத்து அந்த உடைந்த விரிச்சல்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த தங்க கலவையை என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து பேஸ்ட்டை போல மாற்றி அதை ஒட்டிடுவாங்க. ஸோ அந்த அதுக்குள்ள லைட்டை வைத்தா அது அப்படியே மின்னும். ஆமென். அந்த உடைந்த பாகங்கள் எல்லாம் லைட் வெளிச்சம் அடைந்து அநேகருக்குள்ளாக ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். ஆமென். அது உடைந்த பாத்திரம் தான். ஆமென் சோத்திரம். அந்த உடைந்த பாத்திரத்தை அப்படியே தூக்கி போடல, அதோடு கூட ஒன்றை இணைத்து, ஆமென் சோத்திரம், இப்ப அந்த தங்க கலவையோடு அதை விற்கும் பொழுது, முன்னாடி சாதாரணமான ஒரு மண்பாண்டம் தான், இப்ப தங்கத்தை உள்ள சேர்த்த உடனே அதனுடைய விலை கூடுது, மதிப்பு கூடுது, கனம் கூடி ஆமென் விலையேற பெற்றதாய் மாறினது. அல்லேலூயா. அதே மண்பாண்டம் தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட உடைந்து போயிருக்கலாம், ஆமென் விரிச்சலோடு இருக்கலாம், ஆமென் சோத்திரம், ஆமென் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலையில உலர்ந்து போய் கடந்தாலும் ஆண்டவர் கையில் எடுக்கிறார். இன்றைக்கு கையில் எடுத்து அந்த விரிச்சல் உள்ள பகுதி எதை கொண்டு அடைக்கிறார்னு கேட்டா, கிருபையை கொண்டு கர்த்தர் அடைக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்யும் என்று கேட்டால், உடைந்த பகுதிகளை ஆமென் ஒட்ட வைத்து உடைய வேற மனுஷனாய், உடைய வேற நிலைக்குள்ளாக அதை மாற்றக்கூடியதுதான் அந்த நம்பிக்கையின் வாசல். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இன்னைக்கு நாமளும் நிறைய நேரத்தில் நிறைய காரியத்தை இழந்து போயிருக்கிறோம். ஆமென். நாமே சுயமா செய்து நிறைய காரியத்தில் பின்னடைவு அடைந்திருக்கிறது, தோல்வியை கண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்ட் வரைகிறவங்க, ஒரு டீச்சருடைய ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து, ஸ்தோத்திரம், அந்த பேப்பரில் அவன் பாட்டு கொடுத்துட்டு அப்படி போயிட்டு வரதுக்குள்ள அவன் என்ன பண்ணிட்டான், அங்கே உள்ள கிரையான்ஸு, அங்கே உள்ள ஸ்கெட்சு மற்ற எல்லாத்தையும் எடுத்து ஸ்பில் பண்ணி அதை அப்படியே ஒரு மாதிரி அலங்கோலமாக மாற்றிட்டான். அந்த பேப்பரை, நல்ல பேப்பர், ஆமீன், காட்சி பொருளாக வைக்க வேண்டிய பேப்பர், என்னவா மாற்றிட்டான், ஃபுல்லாக ஸ்கிரிபிள் பண்ணிட்டான். இப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, அதை கோபமே படலை, அவன் மேலே கோபமே படாமல் அந்த மகனுக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு புதிய ஒரு ஷீட்டை கொடுத்துட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க, இனி நீ தனியாக நீ பண்ண தேவையில்ல, நானும் உன் கூட சேர்ந்து வரையலாம். அல்லேலூயா. தனியாக பண்ணாதானே நீ ஏடா கூடமா நீ மாறிடுற, இனி நானே உன்னோட சேர்ந்து நான் வரைய போகிறேன். அது ஒரு பெரிய காட்சி பொருளாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் புகுந்து கெடுத்து போட்டிருந்தானோ, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் விரிச்சல்களை கொண்டு வந்திருந்தானோ, அது எல்லாவற்றையும் ஒட்ட வைக்கிற கிருபையை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். 2 தெசலோனிக்கேயர் 2:16 கூட வாசிங்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும்
நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஆமென் நம்முடைய பிதாவாகிய தேவனும். போதுங்க. இந்த நம்பிக்கையின் வாசல் ஆண்டவர் நமக்கு என்னத்தை கொடுக்கிறாருன்னு கேட்டா நல் நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன நல் நம்பிக்கை? ஹல்லேலூயா. கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். ஆமென் சொல்லலாமே. இந்த கர்த்தர் காண்பிக்கிற இந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ளாய் நம்பிக்கையோடு நீங்க உள்ள பிரவேசிக்கும் பொழுது ஆமென் சோத்திரம், ஆகோரின் பள்ளத்தாக்கின் நிலவரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தோல்வி மாறப்போகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு மாறப்போகிறது, துன்பங்கள் கண்ட வருஷங்கள் மாறப்போகிறது, மாதங்கள் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லலாமே. இது ஆண்டவர் ஏன் இந்த நல் நம்பிக்கையை தராரு? 17ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் ஆமென் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென் அல்லேலூயா. சில நேரங்களில் தனிமை நம்மை அசைக்க பார்க்கிறது, சில வல்லமைகள் நம்மை அசைக்க பார்க்கிறது, சில மனிதர்கள் நம்மை அசைக்க பார்க்கிறாங்க, சில சூழ்நிலைகள் நம்மை அசைக்க பார்க்கிறது. ஆனா ஆண்டவர் தருகிற இந்த நம்பிக்கை வாசல்ல கர்த்தர் இந்த நல் நம்பிக்கை ஏன் கொடுக்கிறாருன்னு கேட்டா, அது வசனத்துல நற்கிரியையில நம்மை ஸ்திரப்படுத்தி ஸ்ட்ராங்கா நம்ம நிற்க வைக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென் சோத்திரம். இந்த நம்பிக்கையின் வாசல்ல இன்னொரு நம்பிக்கை உண்டு. ஆமென். தீத்து 2:13 வாசிங்க. தீத்து 2:13. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் ஆமென் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் ஆமென் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த நம்பிக்கை என்ன போதிக்குதுன்னு கேட்டா, ஆமென், இந்த நிலவரம், இந்த இடமே எல்லாமே என்னன்னா டெம்பரவரி தான். இந்த பிரச்சனை எல்லாம் டெம்பரவரி தான். ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. கர்த்தராகிய இயேசு வர நம்ம காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை, அந்த ஆனந்த பாக்கியம், blessed hope. ஹல்லேலூயா. ஆமென் சோதரர். எத்தனை பேருக்கு இந்த ஆனந்த பாக்கியம் வேண்டும்? ஒரு ஆமென் சொல்லலாமே. எந்த நேரத்தில் வேணாலும் ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். ஆண்டவருக்கு சொல்லப்பட்டதான மத்தேயு சுவிசேஷங்கள்ல சொல்லப்பட்டதான எல்லா வாக்குகள், தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். நிலநடுக்கம் சொன்னாரு, அது வந்தாச்சு. ஹல்லேலூயா. ஆமென். பஞ்சம்னா சாப்பாடு பஞ்சம் தானா? இல்ல. ஆமென். பெட்ரோல் கிடைக்காம இருக்கு, அதுவும் ஒரு பஞ்சம் தான். ஆமென் சோதரோ. இப்படி என்னென்ன பஞ்சங்கள், எல்லா பஞ்சங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன அடையாளம்னா, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். மத்திய ஆகாயத்தில் வந்து நம்மை கொண்டு போகத்தக்கதாக, அவன் எல்லா நேரத்திலும் நம்ம ஆயத்தமா இருக்கத்தக்கதாக ஒரு நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். அந்த ஆனந்த பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு போகிற நம்பிக்கையை இன்றைக்கு இந்த நம்பிக்கையின் வாசலை நீங்க பெற்றுக்கொண்டு தொடர்ந்து கர்த்தரிடத்துல போங்க. கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்து அதற்கான வாசலை திறப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு வாசல் 1 கொரிந்தியர் 16:9. சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 16:9. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. சரி. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்க இரண்டாவதா நம்ம பார்க்கிறோம். I mean, for a great door has opened to me. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு வாசலை தரார். எத்தனை பேர்? சில பேர் பார்த்தா சில ஆடுகள் முறைக்கும்னு சொல்லுவாங்க. I mean, அது போல முறைக்கிறீங்களா? I mean சோதரம். I mean முறைக்கிற மாதிரி இருக்கு. I mean பெரிதான வாசல் ஆண்டவர் திறக்க போறாருன்னா அப்படியே அமைதியா இருக்கிறோம் நம்ம. ஒரு ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. இனி நான் நம்பிக்கையின் வாசலை நான் பிரவேசித்து அந்த நம்பிக்கையின் வாசல்ல கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. இரண்டாவது சிலருக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன வாசல் தெரியுமா? பெரிதான ஒரு கதவை கர்த்தர் திறக்க போகிறார். A great door. ஹல்லேலூயா. சங்கீதம் 71:19. சீக்கிரம் வாசிங்க. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார் என்று நம்ம பாடணும் இல்லையா? ஹல்லேலூயா. அந்த தேவன் யார் என்ன செய்ய போகிறார்னா, கர்த்தர் இரண்டாவதாக முதல் நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த மாதத்திலே ஆமென். இரண்டாவதாக பெரிய வாசலை கர்த்தர் நமக்கு திறக்க போகிறார். இந்த பெரிய வாசலுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பெரிதானவைகளை செய்கிற தேவன் அங்கே காத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார்? ஆமென் சோதரம். ஆமென். 71:21 வாசிங்க. 21. என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி என்னை மறுபடியும் கர்த்தர் தேற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அதுதான் கர்த்தர் தரப்போகிற பெரிய காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். எனக்கு கர்த்தர் மேன்மையை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா.
யார் மத்தியில கர்த்தர் செய்வார் அப்படின்னு கேட்டா அதே வசனம் சொல்லுகிறது, விரோதிக்கிறவர்கள் அநேகர் இருப்பாங்க. எங்க அப்படின்னு கேட்டா அந்த பெரிய கதவு அண்டை, அல்லேலூயா, அந்த பெரிய வாசல் அண்டை, அந்த பெரிய வாசலுக்குள்ள இவன் போய்விடக் கூடாதுன்னு சொல்லி தடையாய் அநேக பேர் எழும்புவாங்க. அதன் மத்தியில கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? உங்களை மேன்மை கர்த்தர் படுத்த போகிறார். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சத்துருக்களுக்கு முன்பாக மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. எஸ்தர் 6:3, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த மொர்தெகாயை போல அல்லேலூயா மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட மேன்மையை இன்னும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில யாராவது இருந்தா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கான வாசல் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, எனக்கான வாசல் திறக்கப்படட்டும். அந்த பெரிய கதவு எனக்காக திறக்கப்படட்டும். என் வேளையில் அது திறக்கப்படட்டும். ஆண்டவரே, சில ஆமான்கள் எழும்பி இருக்கிறாங்க, உண்மைதான். அல்லேலூயா. அதன் மத்தியில தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சும்மா கொடுத்தா அதுல எதுவுமே இருக்காதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் மேன்மையே. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவர்கள் ப்ரமோஷனை தடை பண்ணுவாங்க, அதன் மத்தியில இன்னொரு வழியில கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். இல்லைன்னா சின்ன காரியம் நம்மளே டிசைட் பண்ணிடுவோம். ஆமென். இதென்னையா இது சாதாரணமா அவனுக்கு நடக்கிறது போல தானே எனக்கும் நடக்குது அப்படி நம்மளே முத்திரை கொடுத்துருவோம். எப்போ நம்ம பெரிய காரியமா அதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஆமென், எல்லா தடைகள் எழும்பும், பிரச்சனைகள் வரும், அநேகர் எழும்புவாங்க. அதன் மத்தியில் நம்முடைய தேவன் ஆமென் பெரிய கதவை கர்த்தர் திறந்து பெரிய காரியங்களை மேன்மையாய் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜா ஆமென் ஆமானை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ஆமென் ராஜ அரமனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஆமென் ஒன்றும் தவறாதபடி பார். அல்லேலூயா. எதெல்லாம் தவறி போயிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். மேன்மை அடைய முடியாதபடி எந்தெந்த காரியங்கள் தவறி போயிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எல்லா நிலைகளில குடும்பத்தில் கூட எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். இல்ல, கர்த்தர் அதை தவற விடாதபடி, ஆமென், சொன்ன எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாதபடி கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. யோசுவாவுக்கு யார் முன்னாடி வைத்து கர்த்தர் பண்ணாரு? ஆமென், இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? ஆண்டவர் மேன்மைப்படுத்தினா. மோசேக்கு பயந்திருந்தது போல இவனும் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எல்லாரும் பயந்துருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா பாருங்களேன், யாரும் அவனை கண்டுக்கிடவே மாட்டாங்க. ரெண்டாவது, ஆமென், மோசேக்கு பயந்தது போல நான் ஏன் இவனுக்கு பயப்படணும்னு சொல்லி அநேக பேர் எதிர்த்தாங்க யோசுவாவை. இவன் அப்பா நம்மளுக்கு தலைவனா மாறுறான், இவன் எப்படி இந்த போஸ்ட்ல வரலாம்? ஆமென், பல பேர் எதிர்த்தாங்க. அதன் மத்தியில கர்த்தர் எல்லார் கண்களுக்கு முன்பாக வைத்து மோசேக்கு அடுத்தது இவன் தான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். கர்த்தர் அப்படியா யோசுவாவை கர்த்தர் உயர்த்தினார். 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. ஆமென். இந்த பெரிய வாசல்ல, இந்த பெரிய கதவுல, ஆமென், நீங்க உள்பிரவேசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் செயல்படுவதை இந்த மாதத்துல நீங்க பாப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பெரிய கதவுக்குள்ளாக நம்ம எப்படி போறது அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேல்ல ஒரு பெரிய பழங்காலத்து, அதாவது 339 AD அதுல கட்டப்பட்டதான ஒரு பெரிய தேவாலயம், நேட்டிவிட்டி ஆஃப் பெத்லஹேம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய ஆலயம், ஹிஸ்டாரிக்கல் ஒரு பிளேஸ் அது. ஆனா அதனுடைய வாசல் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரியவராக இருந்தாலும், ஹைட்டா உள்ள நபராக இருந்தாலும் சரி, குள்ளமான நபராக இருந்தாலும் சரி, அதுல குனிஞ்சு தான் போகணும். அந்த வாசலுக்கு ஒரு குகையை போல, அந்த என்ட்ரன்ஸ் குகையை போல அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ஆமென். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருமே இதுல பிரவேசிக்கும் போது எப்படி பிரவேசிக்கணும்னு சொன்னா, தங்களை தாழ்த்தி தான் இதுல பிரவேசித்து உள்ள வரணும், இந்த பெரிய காரியங்களை பார்க்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த ஆலயத்துல எத்தனையோ பணக்காரர்கள் போய் பார்க்கறாங்க. ஆமென். எத்தனையோ பேர் போய் பார்க்கறாங்க. எப்படி போகணும்? தாழ்ந்து தான் போகணும். அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 15:33 சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது
தாழ்மை. அல்லேலூயா. இந்த பெரிய கதவை கர்த்தர் நம்முடைய வாசலாய் கர்த்தர் நமக்கு திறக்கணும் அப்படின்னு கேட்டா தாழ்மையோடு நம்முடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கான பெரிய வாசலில் உள்ளே சென்று அன்று சுகந்தரிக்க, நீர் வைத்திருக்கிறதான மேன்மைகளை சுகந்தரிக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 18:29 ஆண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 18:29 சீக்கிரம் வாசிங்களேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதில கூட நான் தாண்டுவேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அந்த மதில தாண்டக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்து நம்மை வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. the door of hope, நம்பிக்கையின் வாசலை ஆண்டவர் திறக்க போகிறார். இரண்டாவது, பெரிய கதவுகளை, பெரிய வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, இதே 1 கொரிந்தியர் 16:9 இன்னொரு வாசல் போட்டிருக்குது. பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. பெரிதும் அனுகூலமான கதவு. ஒரு ஆமென் சொல்லலாமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்பிக்கையின் வாசல் உங்களுக்கு திறக்கிறார். தைரியமா சொல்லுங்க, பெரிய வாசல் உங்களுக்கு திறக்கிறார். மூன்றாவது, அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுகூலமான கதவு நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, எல்லாமே அவரே பார்த்துக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. நீங்க உள்ள போனா போதும், ஆண்டவரே எனக்கு அனுகூலமா இரும் அப்படின்ற ஒரு ஜெபத்தை மாத்திரம் ஏறிடுங்க, உங்களுக்கான அனுகூலமான கதவு, எஃபெக்சுவல் டோர். அல்லேலூயா. எஃபெக்டிவ் டோர். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆமென். இதை மாத்திரம் நீங்க கேளுங்களேன், ஆண்டவரே அனுகூலமான கதவு எனக்கு திறக்கணும்னு சொன்னா கர்த்தர் உள்ள சென்று, அனுகூலனா என்ன தெரியுமா, எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. 2 நாளாகமம் 7:11 சாலமோனுக்கு பாருங்க 2 காரியத்தையும் அனுகூலப்படுத்தினார். என்னது? 2 நாளாகமம் 7:11 இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரமனையும் கட்டி தீர்த்தான். 2 காரியத்தையும் அவன் கட்டி தீர்க்கிறான். என்னது? ஆலயத்தையும் கட்டுறாரு, ராஜ அரண்மனையும் கட்டி தீர்ந்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் ஆமென் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. ஆமென். நம்ம என்னெல்லாம் மனதில் நீண்ட நாளாக தேங்கி இருக்கிறதோ, ஜெபக்குறிப்பாய் மாறி இருக்கிறதோ, ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் எனக்கு அனுகூலமான கதவு எனக்காய் திறக்கப்பட வேண்டும். ஆண்டு உரிமையோடு கேளுங்க. ஆமென். சோதரர், உரிமையோடு கேளுங்க. எனக்காய் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக. எஃபெக்டிவ் டோர் ஷால் பி ஓபன் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, வீடு கட்டப்பட முடியல. சில பேர் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட முடியல. சில பேர் எத்தனையோ முயற்சி பண்றாங்க, ஆவிக்குரிய ஜீவியங்கள் கட்டப்பட முடியல. நீங்க ஆண்டு சொல்றாரு, அமேன் சோத்திரம், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எது கட்டப்பட முடியாம இருக்கட்டும், இன்றைக்கு சாலமோன் ஆலயத்தையும் கட்டினாரு, ராஜ அரண்மனை. சாதாரண விஷயமா இது? அமேன். அமீன். எத்தனையோ கோடி, அன்னைக்கு யேசுதாஸ் ஐயா கூட சொன்னாங்க, எத்தனையோ லட்ச கோடியாம். அமேன். எது? ஆலயம் மட்டும். இந்த ராஜ அரண்மனை எவ்வளவுன்னு தெரியல. அவன் தங்கத்தினாலேயே செய்யப்பட்டது. இப்படிப்பட்டதான அரண்மனை எப்படி கட்டி தீர்ந்தான்னா, அவன் மனதில் இருந்தது எல்லாம் அனுகூலம் பண்ணினார் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமே. 1 நாளாகமத்தில் கூட 28:20 வாசிங்களேன். பலங்கொண்டு தைரியமா இருந்து ஆமென் இரு ஆமென் இருப்பார், கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் ஆமென் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஊற்றினாரு. ஆமென். அவரு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு அனுகூலம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவன் மனசுல இருந்தது எல்லாவற்றையும் கட்டி தீர்த்தான். இன்னைக்கு ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சிலருக்கு ஆண்டவர் அனுகூலமான வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எதெல்லாம் வாய்க்காமல் இருக்குதோ ஆண்டவர்கிட்ட இந்த வாசலை திறக்க வேண்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே, ஆமென், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் சொன்னீரே. ஆண்டவரே, எனக்கு முன்பாக நம்பிக்கையின் வாசலை வைப்பீராக, எனக்கு முன்பாக பெரிய வாசலை கர்த்தர் வைப்பீராக, எனக்கு முன்பாக அனுகூலமான வாசல் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே.
அல்லேலூயா. இப்படி ஜெபிக்கும் பொழுது ஒத்தாசையாய் கர்த்தர் சில நபர்களை கர்த்தர் எழுப்புவார், சில உதவிகளை கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க நிறைய பேர் நாமா போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். வேர்வை சிந்தி உழைக்கிறோம், வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ட்ரெட்மில்ல ஓடுறத பார்த்துருக்கீங்களா? ட்ரெட்மில்ல ஓடுவாங்க. எத்தனை மணி நேரம்? ஒரு 40 நிமிஷம், 1 மணி நேரம் ஓடுவாங்க. வேர்வை வரும், டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆயிட்டு ட்ரெட்மில்ல விட்டு இறங்கி நின்னா அதே இடத்துல தான் இருப்பீங்க. வேர்வை, டயர்டு, அது மட்டும் தான் மிச்சம். ஆனா கர்த்தர் எதிர்பார்க்கறதுல என்ன தெரியுமா? எப்பா நீ ஜாகிங் போப்பா, நீ ஜாகிங் போனீனா நிறைய புதிய காரியங்களை பார்க்கலாம், புதிய நபர்கள் பார்க்கலாம், புதிய நெட்வொர்க் கிடைக்கும். அமேன், சோத்திரம். அமேன். இதுக்காக ஒன்று அடைக்கப்படல, புதிய காரியங்கள், புதிய வாசலுக்கு நேராக நீ போக வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அமேன். 2 ராஜாக்கள்ல 3:17 பாருங்க. அனுகூலன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அமேன். 2 ராஜாக்கள் 3:17. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 3:17. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் ஆமென் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப உங்களுக்கு வேண்டியது தண்ணி. அல்லேலூயா. ஆனா நீங்க எதை பார்க்க மாட்டீங்க? மழையும் பார்க்க மாட்டீங்க, காற்று, இதுதான் முக்கியமானது, இதை பார்க்கவே மாட்டீங்க. ஆனா தண்ணி நிச்சயமா வரும், நான் அதை செய்வேன். அல்லேலூயா. இதே போலதான் அந்த அனுகூல வாசல்லையும் காணப்படும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்காக இந்த அனுகூலமான கதவுகளை கத்த திறப்பீராக, அனுகூலமா இருப்பீராக என்று ஜெபம் பண்ணும் பொழுது அமேன், சோத்திரம். அமேன். அனுகூல வாசலை கத்த திறப்பார். அமேன். தண்ணீர் எங்க இருந்து தெரியுமா வந்தது? அதே வசனத்துல 3:20 நினைக்க, 20 வாசிங்க. 20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்துல இதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிறைந்தது. இந்த ஏதோம் யார் ஊர் தெரியுமா? ஏசாவினுடைய ஊரு, ஏசாவுடைய ஊரு. அமேன், சோத்திரம். அமேன். கர்த்தர் என்ன செய்தார்னா, அந்த ஏசாவுடைய ஊர் வழியா அமேன், சோத்திரம், எங்கேயோ மழை பெய்ய வைத்து கர்த்தர் அந்த இடத்தை கர்த்தர் நிரப்பிட்டார் ஆண்டவர். ஒரு ஆமேன் சொல்லலாமே. நம்ம அனுகூலமான வாசலை திறங்க ஆண்டவரே. அமேன். எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றாரு. அமேன். 2 நாளாகமம் 30:20 வாசிக்கும் பொழுது அவன் விண்ணப்பம் செய்யறாரு, கர்த்தர் அனுகூலம் செய்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. 2 நாளாகமம் 30:20. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அமேன் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார், அனுகூலம் செய்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 118:7 கூட வாசிங்க. சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில், அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில அனுகூலமான துணையா இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. சங்கீதம் 86:17 அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். 86:17 வாசிங்களே. 86:17. கர்த்தாவே ஆமென் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது. ஆமென். என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஜபத்தை எல்லாம் சும்மா கிடையாது. அல்லேலூயா. இந்த 1 மணி நேரத்தில் முடிக்கிறதான ஒரு மெசேஜ் இல்லை. அமேன். இது ஒவ்வொன்றா நம்ம சொல்லி எத்தனையோ மாதங்கள் ஜெபம் பண்ணலாம். அமேன், சோத்திரம். ஒவ்வொன்றுக்காய் நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதற்கான வாசலை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. அமேன். ஒரு இவாஞ்சலிஸ்ட், ஒரு சுவிசேஷகர் அமேன் ஒரு கிராமத்துக்கு போகிறார். ஒவ்வொரு கிராமமாய் சுவிசேஷம் சொல்றது தான் அவருடைய வேலை. அமேன். இப்படி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊருக்குள்ள போறாரு. அதுல என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டு அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அங்க சில வாலிப பிள்ளைங்க நிற்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்களை பார்த்து, இயேசு தான்ப்பா ரட்சகர், இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம்னு சொல்லும் பொழுது பயங்கரமா கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்பா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. இயேசு நிச்சயமா அற்புதங்களை செய்கிறவர், இப்படி ஆண்டவருடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிரிச்சுட்டு சொல்றாங்க, ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க இயேசுவால நிச்சயமா அற்புதம் பண்ண முடியுமா, நிச்சயமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா செய்வார். அப்படியா? இந்த ஊரினுடைய லாஸ்ட் பகுதியில அமேன் ஒரு வாலிபன் அமேன் ஒரு சகோதரன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அந்த சகோதரனை நீ எழுப்பிட்ட அப்படின்னா உண்மையாகவே இயேசு மெய்யான தெய்வம். அமேன். அவர் அற்புதம் செய்கிறார், நாங்கள் எல்லாருமே நம்புறோம், இந்த ஊரே நம்பிடும், அதுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண உடனே அவ்வளவு நேரம் நல்லா பேசினவர் திடீர்னு அவரால் அந்த ஊழியரால் என்ன பேசுறதுன்னு தெரியல.
அமேன். எழுப்ப சொல்றாங்க. என்ன நடக்கும், எது நடக்கும் ஒன்றுமே புரியல. அமேன். அப்படியே கொஞ்சம் தலையை கீழே போட்டுட்டு அந்த வாசல் வழியா திரும்ப அப்படியே வெளியே வந்து கொண்டிருக்கிறார். வாசலை தாண்டல. ஆவியானவர் உணர்த்துறாரு, ஏன் மகனே, உனக்கு அமேன் சோத்திரம் என்னுடைய வல்லமை எதனா குறைவா எதனா எடை போட்டுட்டியா, நான் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அமேன். உனக்கு ஒரு சவால்னா அது எனக்கு தான். அமேன். அது என்னுடைய ஊழியம். அமேன். நீ ஏன் கலங்குற? அல்லேலூயா. அமேன். நீ திரும்பி போ, உனக்காகவே இந்த அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். அப்படி ஆண்டவரே சரின்னு போறாரு. அமேன். இந்த வாலிபர்களை பார்த்து, நான் ஏன் வந்துட்டேன் திரும்ப? அமேன் சோத்திரம். இல்ல, நிச்சயமா வாங்க, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாரு, அவன் மீண்டும் எழும்புவான் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப சிரிக்கிறாங்க. நிஜமாவா, நிஜமாவா, அது பார், நீ கிண்டல் பண்ணக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போயிட்டு இவர் முழங்கால் போடுறாரு. முழங்கால் போட்டு அப்படியே பார்க்குறாரு, சடலத்தை பார்க்குறாரு. அமேன் சோதர் எழும்பி நிற்கிறாரு, பார்க்குறாரு. ஆவியானவர் தட்டி எழுப்புறாரு, மகனே, ஏன் நீ கலங்கி கொண்டிருக்கிற, ஏன் நீ தாமதிக்கிற? நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? போய் அவனை பார்த்து பேசு, எழும்புன்னு சொல்லு, நான் எழுப்ப போகிறேன். அல்லேலூயா. ஆமென். அதே போல எழும்பி நின்று அதிகாரத்தோடு விசுவாசத்தை வரவழைத்து கொண்டு அவனை பார்த்து, எழும்பு இயேசுவின் நாமத்தில், எழும்பிட்டான். அல்லேலூயா. ஆமென். இது உண்மையாகவே சேலத்தில் இன்றைக்கு அவருக்கு அந்த இடத்துல அந்த ஊர்லயே ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட்டு, ஆமென், அந்த இடத்துல ஒரு சபையை நிறுவி இன்றைக்கு அவர் அந்த இடத்துல சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உயிருள்ள சாட்சியை சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அந்த ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி அனுகூலமான வாசலை எதுவுமே பண்ணல. இவர் எதாவது பண்ணாரா? சத்தம் போட்டு சொன்னார், இயேசுவின் நாமத்தில் எழும்பு. மற்றது எல்லாத்தையும் யார் பார்த்து கொண்டானா? கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க கூட நம்மளுக்கு கஷ்டம், ஆலயத்துக்கு வர்றது கூட கஷ்டம் அப்படின்னா ஆண்டவராலையும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டியதை நீ பண்ணிடு, மீதி உள்ளதை நான் உனக்கு அனுகூலம் பண்ணுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லலாமே. கடைசியா ஒன்றை நம்ம பார்த்து முடிக்கலாம். அமேன் சோத்திர. இந்த 3 வாசலை முதல் சொல்லுங்களேன். என்னென்ன வாசல் திறப்பாரு? சத்தமா சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு சொல்லுங்களேன். நம்பிக்கையின் வாசலை திறப்பார். அடுத்து பெரிய வாசலை திறப்பார், அனுகூலமான வாசலை திறப்பார். 4வதாக சங்கீதம் 78:23. சங்கீதம் 78:23. அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா. the doors of heaven. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எதை திறக்கிறாருன்னு கேட்டா, ஆமென், வானத்தின் கதவையை கர்த்தர் திறந்துட்டார். நமக்கு திறப்பாரா, திறக்க மாட்டாரா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திறந்து என்ன கொடுத்தார் ஆண்டவர்? 78:24. நம்ம பாடினது போல 78:24. அடுத்த வசனம், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தானியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. வனாந்தரத்தில் வைத்து ஆண்டவர் வானத்தின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. நம்ம சூழ்நிலை அப்படியே இருக்கும்னு கிடையாது. சில நேரங்களில் வனாந்தரமா மாறும், வறண்டு போய் இருக்கும். ஆமென். சுத்தமா நில் பேலன்ஸ்ல இருக்கும். அந்த நேரத்தில் அமீன் சோத்திரம். அல்லேலூயா. நார்த்து, வெஸ்ட், சவுத்து, ஈஸ்ட், இந்த சுற்றி எல்லாத்தையும் நம்ம இங்கே பூமியில் இருக்கிறதுனால சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சைட்லேருந்து ஏதாவது வருதா, இந்த சைட்லேருந்து எதனா வருதா, அங்கேருந்து வருதா, இங்கேருந்து வருதா? இல்லை. எப்போ நீங்கள் மேலே பார்க்க தொடங்குறீங்களோ அந்த வாசல் எப்போதும் தேவனை நம்புகிறவர்களுக்கு திறந்திருக்கிறது. பரலோக வாசல் திறந்திருக்கிறது. உலக வாசல் அடையப்படும் பொழுது பரலோக வாசல் தேவ பிள்ளைகளுக்காக திறக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தினுடைய நினைவுகள் ஒரு பக்கம், அப்புறம் பார்த்தா வனாந்தரம் ஒரு பக்கம். இப்ப இருக்கிற சூழ்நிலை வனாந்தரம், அடுத்து எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று 3 நிலைகளில அப்படியே குழம்பி போய் இருக்கிற வேளையில ஹல்லேலூயா, வானத்தை கர்த்தர் திறந்து, ஹல்லேலூயா, ஆமென், ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா காடை? ஆமென். காடைகளை 1 கிலோமீட்டர் தூரம் ஆண்டவர் நிரப்பிட்டாரு. ஆமென். தண்ணீரை ஒரு கற்பாறையில திறந்து பல லட்சம் ஜனங்களுக்கு கற்பாறையிலிருந்து தண்ணீர் வருது. எங்கிருந்து வருதுன்னே தெரியல ஜனங்களுக்கு. ஆச்சரியமான விதமாய் கர்த்தர் வானத்தின் வாசலை கர்த்தர் திறந்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. யாத்திராகமம் 16:4 வாசிங்களே. 16:4. அப்பொழுது கர்த்தர் ஆமென் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன்.
ஜனங்கள் போய் ஆமென் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஆமென் ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். போதுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சேர்க்கத்தக்கதாக கர்த்தர் எதை திறக்கிறார் ஆண்டவர்? ஒவ்வொரு நாள் தேவைகளுக்கு தக்கதாக வானத்தை கூட திறப்பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் நடக்குமா? உண்மையா நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்துல ஒன்று என்னன்னு கேட்டா உபாகம் 33:13 வானத்தின் செல்வத்தினால நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஒரு ஆமேன் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம்னா, நம்பிக்கை இழந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலை நான் திறக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனையோ கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, இல்ல உனக்கு நான் பெரிய கதவை நான் திறக்கிறேன், அனுகூலமான கதவை நான் திறக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையே உனக்காக நான் திறப்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. மல்கியா 3:10 ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் ஆமென் பண்டசாலையிலே கொண்டு வாருங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆமென் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனே. ஆமென். அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் வானத்தின் பல ப்ரொவிஷன் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 4:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 4:1 அம்மேன் சோத்திரம். இந்த கடைசி காலத்தில் அநேகருக்கு கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். போதுங்க. அல்லேலூயா. முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடைய பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். அந்த குறிப்பிட்ட நபராய் இருக்கிற யோவானுக்கு கர்த்தர் எதை திறந்து காமிச்சார்னா, ஹெவனே கர்த்தர் திறந்து காமிச்சார். ஆமென் சோத்திரம். அந்த டோர்ஸை கர்த்தர் திறந்து காட்டுறாரு. ஒரு ஆமென் சொல்லலாமே. இனி என்னென்னலாம் நடக்கும், இந்த பரலோகம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கர்த்தர் திறந்து காண்பித்தார். தரிசனத்தின் மாதமா இது மாறுவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்ம கேட்காம இன்னது தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறாருங்க. இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அதெல்லாம் கர்த்தர் நிச்சயமா கரெக்டா வந்துடும். ஆமென். ஆனா ஒன்றுக்கு இந்த கடைசி நாட்களில் கேளுங்களேன், ஆண்டவரே ஓப்பன் மை ஸ்பிரிச்சுவல் ஐஸ் லார்ட். அல்லேலூயா. என் ஆவிக்குரிய கண்களை திறந்து எனக்கு தரிசனத்தை தருவீராக. ஆண்டவரே தரிசனத்தை தாங்க ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்னுடைய வாழ்க்கையில மேலோங்கன்னு கேட்டா ஜெபம் கணக்கிட முடியாததாய் மேலோங்கும். மத்தேயு 7:7 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 7:7 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சீக்கிரம் வாசிங்களேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், ஆமென், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். தட்டுங்கள் என்ற வார்த்தை தான் ஜெபங்க. அல்லேலூயா. பரலோக கதவை நோக்கி நீங்க தட்ட வேண்டும். ஆண்டவரே இது திறக்கப்படுவதாக. இன்னும் திறந்திருக்கணும். இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்படணும். இன்னும் நம்முடைய தேசம் ஒரு மறுரூபத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டா சாதாரணமான நிலையில ஜெபித்தா போதாது. யோவானை போல கண் திறக்கப்பட்டவர்களா நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை நமக்காக கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆதியாகமம் 28:16-17 வாசிக்கும் பொழுது ஆமென், யாக்கோபுக்கு ஒரு வாசலை திறக்கிறார் ஆண்டவர். என்ன வாசல் பாருங்க. ஆதியாகமம் 28:16-17 யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். டோர் ஆஃப் ஹெவன். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு நேராக கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த ஆலயத்துக்கு நேராக கர்த்தருடைய வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் கூடுறோமோ அந்த இடத்துல கர்த்தர் வாசலை திறந்து, வானத்தின் வாசலை கர்த்தர் திறந்து, அபிஷேகத்தினால வல்லமையினால கர்த்தர் நம்முடைய தேவைகளை கர்த்தர் நிறைவாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமே. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு ஆசை இருக்குது. ஆமென் சோத்திரம். வேற ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்குது. அல்லேலூயா. வேற ஒரு கண்ட்ரிக்கு போகணும். ஆமென். எல்லாமே ஆசை இருக்குது. அதுக்காக டிக்கெட் எடுத்தாச்சு, மன ஆசையை வச்சாச்சு, சூட்கேஸ் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. போக முடியுமா? ஆமென் சோத்திரம். ஏர்போர்ட்டில் போயிட்டு பாஸ்போர்ட்டை மட்டும் எடுக்காமல் போயிட்டா என்ன நடக்கும்? அவ்வளோதான், கேன்சல். அல்லேலூயா. அந்த பாஸ்போர்ட்டு தான் யார் தெரியுமா? ஜீசஸ். அல்லேலூயா.
அந்த பாஸ்போர்ட் தாங்க ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் தான் லீகல் டாக்குமெண்ட். அவர் இல்லாம என் தேவ பிரசன்னத்துக்குள்ள நுழையவே முடியாது. அவர் இல்லாம அந்த பரலோகத்துக்கும் போக முடியாது. இன்றைக்கு அவர் திறக்கிறதான நானே வாசல் என்று சொன்னாரே, அந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எகிப்துல ஆண்டவர் திறந்து விட்டுட்டாரு, ஆமென், அடுத்த தெருவில் தான் கானான் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. எப்படி அடுத்த தெருவில் கானான் இருக்கு, ஈஸியா போயிடலாம்னு நினைச்சிட்டாங்க. இல்லைங்க, அவங்க பூரண படணும்னு சொல்லி தான் 40 வருஷம். ஆமென். கர்த்தர் இத்தனை ஆண்டுகளாக கர்த்தர் ஏன் வைத்திருக்கணும்னா, கர்த்தர் இந்த ரட்சிப்பில் பூரண அனுபவம் பெற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத இருக்கிற சூழ்நிலை வரும். அப்பயும் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும்னா, ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு இருந்தா கர்த்தர் அந்த நம்பிக்கையின் வாசல்ல காணப்படுகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லலாமே. முர்தேகாவை போல ஆமென், தேவ ஜனங்களுக்காக அழுகிறவர்களாய், மற்றவர்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு கூட்டமா இருந்தால் உங்களுடைய காரியங்கள் கர்த்தர் வாய்க்க செய்வார், அனுகூலப்படுத்தி தருவார், பெரிய கதவுகள் திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டா ஆமென், தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். அல்லேலூயா. சும்மா படுத்து கிடந்தவனுடைய தலைமாட்டிலே ஏணி இறங்கி வானத்தின் வாசலை திறந்தார்னா ஆமென், இன்றைக்கு நம்ம விழித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்காக அந்த வாசலை திறப்பீராக. ஆண்டவரே வாசலை மாத்திரம் மூடிடாதீங்கப்பா, அனுகூல வாசல் திறக்கப்படுவதாக, நம்பிக்கையின் வாசல் திறக்கப்படுவதாக, பெரிதான வாசல் திறக்கப்படுவதாக, வானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த மாதத்தில் எந்த வாசலை திறக்கணுமோ திறந்து கர்த்தர் அதுக்குள்ள உங்களை கொண்டு போய் நல்ல மேய்ச்சலை, நல்ல அனுபவங்களை, தீர்வுக்கு நேராய் கர்த்தர் நடத்த அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அப்படியே எழுமின்னு இருக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா எங்களுக்காக இந்த வாசலை திறங்க ஆண்டவரே, எல்லாம் சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும். Thank you Lord. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? சத்தமா சொல்லலாமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, உந்தன் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. பாடுவோம். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய். விசுவாசத்தோடு. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஒரு நிமிஷம் எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு திறக்க போகிற இந்த 4 விதமான வாசலுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்து, எங்கள் கிரியைகளை அறிந்து திறக்க போகிற நம்பிக்கையின் வாசலுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி வரவேற்கலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்காக அது திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பெரிதான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவர் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக. இதோ வானம் திறக்கப்பட்டிருக்கிறது யோவான் கண்டது போல, ஓ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது வானத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. The doors of heaven shall be opened in the name of Jesus. ஆண்டவரே, இது கர்த்தருடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இந்த
இந்த ஏலின் திருச்சபைக்கு நேராக எல்லா வானமண்டல வல்லமைகள் நிர்மலமாக்கப்பட்டதாய் ஹalleluya வானம் திறக்கப்பட்டு வானத்தை கிழித்து ஆண்டவரே உம்முடைய உருக்கமா அக்கினியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் மாறுவதாக, விடாய்த்த சூழ்நிலைகள் மாறுவதாக, வறண்ட சூழ்நிலைகள் மாறுவதாக. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். வனாந்தரத்தில் வழி, வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் உண்டாக்குவேன். அதற்கான வாசல்கள் கர்த்தர் திறந்து இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே நல்ல மேய்ச்சலை ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மேயத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக, தீர்வுகளை பார்க்கத்தக்கதாக, அதிசயங்களை பார்க்கத்தக்கதாக, ஆண்டவர் தேசத்திற்காய் ஜெபிக்கத்தக்கதாக நல்ல ஜெபாவினால் நிரப்பி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஜெபாவினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கிருபைக்கு, நடத்துதலுக்கு, ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென்.